வணக்கம் மக்களே. போன வாரம் லாஸ்ட் வீக் நான் என் ஒய்ஃபோட திருநெல்வேலியிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு சும்மா ஒரு 1 டே ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். திருநெல்வேலியிலேருந்து காலையில் 6:05 மணிக்கு அனந்தபுரி எக்ஸ்பிரஸ், அதாவது முந்தின நாள் நைட்டு சென்னையிலேருந்து வர அனந்தபுரி எக்ஸ்பிரஸ்ல வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து திருவாண்டம் போயிடலாம். அந்த 6:05க்கு திருநெல்வேலியிலேருந்து புறப்பட்டு ஸோ 9:20க்கு திருவாண்டம் போகிற வரைக்கும் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ்ல நீங்கள் டிராவல் பண்ணீங்கன்னா வழியில் வர நேச்சுரல் சினாரியோஸ், அதாவது இயற்கை காட்சிகளாக இருக்கட்டும், விண்டு மில்லாக இருக்கட்டும், இல்லை வயல்வெளியாக இருக்கட்டும், கேரளா பார்டர் வரும்போது கேரளா ஸ்டைலில் இருக்கிற வீடுகளாக இருக்கட்டும், மலைகளாக இருக்கட்டும், நிறைய கேவ்ஸ் குகைகளாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ 9:20க்கு நானும் ஒய்ஃபு திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து இந்தியன் கஃபே அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் இருக்குது பக்கத்தில். ஸோ இந்தியன் காஃபி கஃபே அந்த ஹோட்டல் போய் சாப்பிட்டோம். அது ஹோட்டலோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஸ்பைரல் ஷேப்பில் அந்த ஹோட்டல் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ நீங்கள் யாரும் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹோட்டலை மிஸ் பண்ணாதீங்க. தமிழ்நாடு ஸ்டைல் ஃபுட்டும் இருக்கும், கேரளா ஸ்டைல் ஃபுட்டும் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா நார்மலான பிரேக்ஃபாஸ்ட் தோசை, பூரி, இட்லி இருக்கும். கேரளா ஸ்டைலில் இருக்கிற புட்டு, ஆப்பம் அதுவும் இருக்கும். அங்கே சாப்பிட்டுட்டு பக்கத்தில் ஜுவாலஜிக்கல் பார்க் போனோம். 2 to 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் ஜுவாலஜிக்கல் பார்க் இருந்துச்சு. அதோட என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா. இது வந்து வண்டலூர் மாதிரி ஒரு பெரிய ஜுவாலஜிக்கல் பார்க் கிடையாது. ஆனால் நீங்கள் நடந்தே போய் நிறைய மிருகங்களை வந்து பார்க்கலாம். நிறைய மிருகங்கள், அதாவது சிங்கம், புலி, முதலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெரிய மிருகங்களும் உள்ள இருந்துச்சு. அது பார்க்கக்கே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ 40 ரூபாய்க்கு வந்து கண்டிப்பாக அது ஒர்த்தா இருக்கும். நீங்கள் என்ன இந்த சைக்கிள், பைசைக்கிளோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி கார் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. நடந்து போய் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஏரியாவை வந்து நல்லா ரசிக்கலாம். ஜுவாலஜிக்கல் பார்க் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா பக்கத்தில் நேப்பியர் மியூசியம் சொல்லிட்டு ஒரு மியூசியம் இருந்துச்சு. அதுக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 rupees அடல்ட்டுக்கு. ஸோ நேப்பியர் மியூசியம் வெறும் கேரளாவோடைய ஆன்சியன் ட்ரெடிஷன்ஸ் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியாவில் இருக்கிற, அதாவது பல்லவாஸ், சோலாஸ், பாண்டியாஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் யூஸ் பண்ண நிறைய ட்ரெடிஷனல் ஐட்டம்ஸ் உள்ள வச்சிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ், அதாவது ஆன்சியன் கலெக்ஷன்ஸு, ஆன்சியன் ட்ரெடிஷனல் ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே இருந்துச்சு. ஸோ நேப்பியர் மியூசியம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து ஓலாவில் இல்லை உபரில் நீங்கள் வந்து ஆட்டோ புக் பண்ணி கோவளம் பீச் போயிடலாம். 13 to 14 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். கோவளம் பீச் வந்து நல்ல ஒரு சினாரியோ. கோவளம் பீச் மதியானம் போயிட்டு நாங்கள் அங்கே ஒரு ஹோட்டலில் லஞ்ச் முடிச்சுட்டு அரௌண்ட் 3 o'clock அங்கே போனோம். 3 o'clockலேருந்து ஒரு 4:45 வரைக்கும் எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த பீச் வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட ட்ரிப்பு போகிறா இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போகிறா இருந்தாலும் சரி, ஈவினிங் டைம் அந்த பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த பீச்சோட வியூ, சினாரியோ எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு கோவா இல்லை ஒரு குட்டி ஃபாரின்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு எனக்கு. ஸோ அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பியும் அதே மாதிரி ஓலா ஊபரில் டாக்ஸி புக் பண்ணி திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச பழம்பொரியும் கேரளா ஸ்டைலில் இருக்க சிப்ஸும் வாங்கிட்டு ஒரு பேசஞ்சர், ஈவினிங் 6 மணிக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் இருக்கு. ஸோ அந்த பேசஞ்சர் ட்ரெயின்லேருந்து திருவனந்தபுரம் டு நாகர்கோவில் வந்துட்டோம். 6 மணிக்கு அந்த பேசஞ்சர் திருவனந்தபுரம் ஜங்ஷன்லேருந்து புறப்பட்டு கரெக்டாக 7:55 இல்லை 8 o'clock வந்து நாகர்கோவில் ஜங்ஷன் வந்துருச்சு. ஏன் பேசஞ்சர் செலக்ட் பண்ண அப்படின்னா ஈவினிங் டைமும் மார்னிங் டைமும் பீக் ஹவர்ஸ்ல திருவனந்தபுரம் டு நாகர்கோவில் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால யாராவது போனீங்க அப்படின்னா அந்த 6 மணி பேசஞ்சர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 8 மணிக்கு நாகர்கோவில் ஜங்ஷன் வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து நிறைய எக்ஸ்பிரஸ் அந்த டைம்ல வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஏதாவது எக்ஸ்பிரஸ்ல நீங்கள் அன்ரிசர்வ்ல புக் பண்ணி வந்துடலாம், இல்லை ரிசர்வ் பண்ணி கூட வரலாம். நான் வந்து திருக்குறள் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின் இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரெயினில் வந்து நான் என் ஒய்ஃபை கூட்டிட்டு வந்திருந்தனால நாகர்கோவில் டு திருநெல்வேலிக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். கரெக்டாக 8:55க்கு அந்த ட்ரெயின் எடுத்தாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, வித்தின் ஒன் ஹவரில் திருநெல்வேலி வந்துட்டாங்க. இடையில எந்த ஸ்டாப்புமே இல்லை. ஸோ நானும் என் ஒய்ஃபும் ஒரே நாளில் ட்ரிப்பு, ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும். ஒரே நாளில் ட்ரிப்பு முடிச்சுட்டு அரௌண்ட் 10 to 10:30 வீட்டுக்கு வந்துட்டோம். உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த சவுத் சைடு இருக்கிறீங்க, தூத்துக்குடி, திருநெல்வேலி, இந்த சவுத் சைடு தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் கேரளா ட்ரிப் போயிட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.